தாவேகாவும் ஏடிஎம்கேயும் அலைன்மெண்ட் பண்ணுனா ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து உற்சாகம் பெறுவார்கள். நம்முடைய எலக்டரல் ஸ்ட்ரென்த் கூடுதுங்கிற உற்சாகம் பெறுவார்கள். அதுக்கு ப்ரீ கண்டிஷனா வந்து பிஜேபி போக வேண்டியிருக்கும். ஏன்னா அவர் பிஜேபி எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பிஜேபி இருக்கும்போது இந்த பக்கம் வந்தாருன்னா இவருக்கு கிரெடிபிலிட்டி போகும். இன்னைக்கு உள்ள நிலைமையில இவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இவர் வந்து தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணுவோம் நான் நினைக்கிறேங்க. எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு விலக்கும் போது அவருக்கு வந்து என்ன 72ல 55 வயசு அவர் கட்சியை விட்டு விலக்கும் போது. ஆனா சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யறதுக்கான உடல் வலிமை அவர்கிட்ட இருந்தது, மனத்தெம்பு இருந்தது, எதிரிகளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவற்ற மன துணிவு அவர்கிட்ட இருந்தது. இவற்றை அதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அன்டெஸ்டட், நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவர் அப்படிப்பட்ட சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்னு நான் நினைக்கல. அடுத்து இப்ப பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. இவருக்கு இன்னைக்கு வந்துங்க ஒரு 6 விழுக்காடுல இருந்து 8 விழுக்காடு வந்து இளைஞர்கள நிறைய பேர் இவர் கூட இருக்காங்கிறது நிஜம்தான். ஆனா இன்னைக்கு திமுக என்ன பண்றாங்க, அந்த அவேர்னஸ் கேம்ப் இப்ப நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு கூட்டம் வந்து இவங்க மாலை முரசு தான் நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன் திருச்சியில. அந்நேரம் வந்து நானும் போயிருந்தேன், என்னையும் பேச கூப்பிட்டுருந்தாங்க. தாவேக்காவை பத்தி பேச்சு வந்துச்சு. அப்போ நிறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து இளைஞர்கள் வந்து அங்க தாவேக்கா சப்போர்ட் யூத் நிறைய வந்திருந்தாங்க. விஜய் பேரை சொன்னாலே விசில் கைதட்டல் எப்படின்னு. நான் கம்ப்ளீட்டா விஜயை பத்தி நான் எதிர்த்து பேசிட்டு இருக்கேன். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இன்னும் அரசியல் முதிர்ச்சி பெற்று அவர் வரட்டும். இன்னைக்கு அந்த முதிர்ச்சி இருக்க மாதிரி எனக்கு தெரியல அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது. சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன், இளைஞர்களை பார்த்து நீங்க அத்தனை பேரும் அவருடைய ஃபேன்ஸ், அவரால் ஈர்க்கப்படுறீங்க, அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. நீங்க சினிமால வந்து பாக்குறது வேற, தேர்தல்ங்கிறது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீங்க உங்க தலைவர்கிட்ட கேளுங்க, நீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க. தெளிவான பதில் வரட்டும். அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் லஞ்ச ஊழல் இருந்துட்டாங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா இவருக்கு ஒண்ணு விவரம் தெரியாம இருந்தாருன்னா இவரை சுத்தி உள்ளவங்க இவரை இன்னும் லஞ்ச ஊழல மாட்டி விட்டுருவாங்க. எம்ஜிஆர் ஆனானப்பட்ட எம்ஜிஆரே 77 to 79 அந்த 2 வருஷம் அப்படிப்பட்ட ஆளுகிட்ட மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெளிவு வந்தது. அதனால வந்து நீங்க அந்த கேள்வியை கேளுங்க. கேட்கும் பொழுது முதல்ல வந்து இவர் வந்து சொன்னாரு, பழகற்பையாதான் பேசினவர் வந்து திரு பாலச்சந்திரன் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து பயப்படுறாரு அப்படின்னு, ரசிகர் கூட்டத்தை பத்தி. உடனே அடுத்து இன்னொரு உரை பதில் உரை கொடுக்குற சமயம் கொடுக்கும்போது நான் சொன்னேன், நான் எதுக்கு பயப்படணும், நான் இவங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்கேன். ஆனா இவங்களை எதிர்த்து பேசும்போது அவங்க என்னை ஏத்து எந்த கோஷமும் போடல, அமைதியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது இளைஞர்கள்ட்ட இந்த கேள்வியை எழுப்புற காரியத்தை இன்னைக்கு திமுக துவங்கி இருக்காங்க. எந்த அளவுக்கு அது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும்.